ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீ குருங்கமுனையே நம. ஸ்ரீமத் வரவரமுனையே நம. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி நாகர்கோவில் வழித்தடத்தில் வள்ளியூரிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் வடமேற்கு திசையில் அமைந்துள்ள திருத்தலம் திருக்குறுங்குடி. ஆழ்வார்களால் பாடல் பெற்ற 108 ஸ்ரீ வைணவ திவ்ய திருத்தலங்களில் ஒன்றானது, ஒப்புவமையற்றது, மேன்மையானது, பெருமை படைத்தது திருக்குறுங்குடி. திருக்குறுங்குடி திருத்தல மகாத்மியம் பிரம்மாண்ட புராணம், வராக புராணம் ஆகியவைகளில் காணப்படுகின்றது. ஒரு திருத்தலத்தின் பெருமைகளை அறிவிப்பது மூர்த்தி தலம் தீர்த்தமாகும். அதே போன்று தெய்வீகம், புராணம், ஆர்ஷேயம், மானுஷம் ஆகியவற்றில் பெருமையும் சேர்ந்தது இத்திருத்தலம். ஆழ்வார்களால் பாடல் பெற்றது. எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ சுவாமி மணவாள மாமணிகள் போன்ற ஆச்சாரியர்களால் போற்றப்பட்டது. இத்திருத்தலத்து எம்பெருமான் நம்பியே நம் ஆழ்வாராக மறு அவதாரம் செய்தருளியவர். ஸ்ரீரங்கம் ரெங்கநாதன் நியமனப்படி திருமங்கை ஆழ்வார் இத்திருத்தலத்திற்கு எழுந்தருளி திருப்பணிகள் பல செய்வித்து வீடு பெற்றருளினார். எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் இத்திருத்தலத்தில் எழுந்தருளி நம்பிக்கு திருமந்திரோபதேசம் செய்து பேரருளான ஸ்ரீ ராமானுஜ ஜீயரையும் நியமித்து நம்பியின் ஸ்ரீ பண்டார ஸ்ரீ காரிய நிர்வாகத்தை நிர்வகித்து வர நியமித்தருளினார். ஸ்ரீ சுவாமி மணவாள மாமணிகளும் இத்திருத்தலத்தில் எழுந்தருளி திருப்பணிகள் தொடர்ந்து செய்து வர நியமித்து சேவை சாதித்தருளினார். பராங்குச பரகால யதிவாதிகள் உகந்த திருத்தலம் திருக்குறுங்குடி. நம்மாழ்வார், திருமழிசை ஆழ்வார், பெரியாழ்வார், திருமங்கை ஆழ்வார் ஆகிய 4 ஆழ்வார் பெருமக்களால் பாடப்பெற்ற ஸ்ரீ வைணவ திவ்ய திருத்தலம் திருக்குறுங்குடி. ஆழ்வார் திருநகரி சமீபம் உள்ள அப்பன் கோவில் ராஜாவுக்கு திருவன் பரிசாரத்தில் உள்ள ராஜாவின் மகளான உடைய நங்கையை விவாகம் செய்து வைத்தனர். அவர்களுக்கு மக்கட்பேறு இல்லாமையாலே திருக்குறுங்குடிக்கு வந்து அழகிய நம்பியை சேவித்து மக்கள் பேறு அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனர். அழகிய நம்பியும் அருள் கொண்டு நாமே உங்களுக்கு பிள்ளையாக வந்து அவதரிக்கப் போகின்றோம் என்று அருள்பாலித்தருளினார். வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தருளினார் நம்மாழ்வார். நம் ஆழ்வாரின் பெருமைகளை நயம்பட உரைப்பதற்கு 1000 நா கொண்ட ஆதிசேஷனாலும் இயலாது என்பது மிகையான வார்த்தைகள் அல்ல. நம்பியும் நம்மாழ்வாராக அவதரித்து இருள் தருமா ஞாலத்தை தெருள் தருமா ஞாலமாத் திருத்திப் பணி கொண்டான் திருக்குறுங்குடி நம்பி. தட்சிணபதரி, வைஷ்ணவ வாமனம், குறுங்குடி
என வழங்கப்படுகின்றது திருக்குறுங்குடி. இத்திருத்தலத்தில் எம்பெருமான் நின்ற நம்பி, இருந்த நம்பி, கிடந்த நம்பி, பார்க்கடல் நம்பி, திருமலை நம்பி என்று 5 வித திருக்கோலங்களில் எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார். வைகானச ஆகமப்படி இத்திருக்கோயிலில் வழிபாடுகள் இடம்பெறுகின்றன. திருவருள் தரும் திருக்குறுங்குடி ஓர் அற்புத திவ்ய தேசம். திருவருள் தரும் திருக்குறுங்குடியில் போற்றப்படுவது கைசிக புராணம் விருத்தாந்தம். திருக்குறுங்குடி திருத்தலத்தின் மேற்கே மகேந்திரமலையின் அடிவாரத்தில் உள்ளது ஒரு சேரி. புராண காலத்தில் பாணர் வகுப்பைச் சேர்ந்த பரம பக்தன் நம்பாடுவான். அவன் அழகிய நம்பியை பக்தி கொண்டு பாடி பறை கொண்டு சேவித்து வந்தவன். ஒரு கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷம் ஏகாதசி என்று விரதம் கொண்டு இரவு 2வது ஜாமத்தில் அழகிய நம்பியை சேவிக்க வீணையும் கையுமாக பாடிக்கொண்டே காடு வழியாக வந்தான். இடைப்பட்டான் ஒரு பிரம்ம ராட்சசன். பாணனை பிடித்து கொண்டான். ஆகாரமில்லாமல் பசியால் வாடிய ராட்சசன் பாணனை தனக்கு இரையாகும்படி கூறினான். பாணனாகிய நம்பாடுவான், நான் ஏகாதசி விரதம் அனுஷ்டித்துக் கொண்டு அழகிய நம்பியை சேவிக்கப் போகின்றேன். அந்த விரதத்துக்கு பங்கமில்லாமல் என்னை காப்பாற்ற வேணும் என்றான். அழகிய நம்பியை சேவித்துவிட்டு மன நிறைவுடன் திரும்பி வந்து உனக்கு ஆகாரமாய் விடுகிறேன் என்று சத்தியம் செய்தபடி வாக்குறுதி தந்தான். பிரம்ம ராட்சசனும் சம்மதித்தான். நம்பாடுவானும் திருத்தலத்திற்கு வந்து திருக்கோயிலின் வெளியில் நின்று பாடி ஆடி ஆனந்தத்துடனும் மன நிறைவுடனும் தன் ஆத்மாவுக்கு மோட்சம் அளிக்க வேண்டும் என்று கண்ணீர் மல்கி பேரருளாளனின் கருணைக்காக ஏங்கினான். திருக்குறுங்குடி பெருமானோ துவஜஸ்தம்பத்தை, அதாவது கொடிமரத்தை சற்று விலகிப் போகும்படி அருளி நம்பாடுவானுக்கு சேவை சாதித்தருளினான். நம்பாடுவானும் அழகிய நம்பியை பாடி தொழுதுவிட்டு அவசரமாக புறப்பாடுக்கு ஆயுத்தமானான். பகவான் ஓர் அந்தன முதியோனாக அவன் முன்னே தோன்றி, இருளில் போகாது, வழியில் பிரம்மராட்சசன் இருக்கின்றான் என்று தடுத்தான். நம்பாடுவான் பிரம்மராட்சசனுக்கு தான் கொடுத்திருந்த சத்திய வாக்கை தெரிவித்தான். நம்பாடுவானை சோதித்து அருள வேண்டும் என்ற திருவுள்ளம் கொண்ட அந்தன முதியோர், அதாவது நம்பிக்கிழவன், தனக்கு ஆபத்து நேரிடும் காலங்களிலும் பெண்களுக்கு விவாகம் செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்களிலும் பெண்களிடம் ஏகாந்தத்தில் இருக்கும் நேரங்களிலும் பொய் சொன்னாலும் சத்தியங்கள் செய்து கொடுத்தாலும் பாபமாகாது என்று சாஸ்திரங்கள் கூறுவதை எடுத்துரைத்து நம்பாடுவான் ராட்சசனுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தின் வழியே போக வேண்டாம் என்று தடுத்தான். ஆனால் நம்பாடுவான் மன உறுதியுடன்
சத்தியத்தை தவறமாட்டேன். உயிர் போவதாயினும் என் மனம் சத்தியத்திலிருந்து விலகாது என்று கூறினான். நம்பாடுவானின் மன உறுதியை பார்த்து மகிழ்ந்த பகவான் திருவருள் பாலித்தருளி அழகிய நம்பி என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டான். நம்பாடுவானும் நம்பியை சேவித்த மகிழ்ச்சியில் பிரம்ம ராட்சசனிடம் வந்து சேர்ந்தான். தன்னை ஆகாரமாக ஏற்றுக்கொள்ள கூறினான். ராட்சசனோ நம்பாடுவானை பார்த்து, என் பசியெல்லாம் தீர்ந்து விட்டது. அழகிய நம்பியை பாடின பாட்டின் பலத்தை எனக்கு தந்துவிட்டு உன் மனைவி மக்களுடன் மகிழ்ச்சியாய் போய் வாழ்ந்து கொண்டிரு என்றான். நம்பாடுவான் ராட்சசனிடம், நான் சத்தியம் செய்து கொடுத்தபடி தவறாமல் வந்துவிட்டேன். நீ சொன்னபடி ஆகாரமாக புசித்து பசியை தீர்த்துக்கொள். அழகிய நம்பியை பாடின பாட்டின் பலத்தை தரமாட்டேன் என்று உறுதியுடன் சொன்னான். ராட்சசனோ அழகிய நம்பியை பாடின பாட்டின் பலத்தில் கால் பாகமாவது தந்து என்னை இந்த ராட்சச ஜன்மத்தில் நின்றும் கரையேற்றுவாயாக என்று கண்ணீர் மல்க வேண்டினான். ராட்சசனை அன்புடன் அணைத்து அவனது ராட்சச ஜன்மம் பற்றி கேட்டான். ராட்சசன் முன் ஜன்மத்தில் சோமசர்மா என்ற அந்தணனாக பிறந்தவன். யாகம் செய்தவன். யாகத்தில் மந்திரோலோபம் கிரியாலோபம் ஏற்பட்டதினால் ராட்சச ஜன்ம சாபத்தை அடைந்ததாகவும் நம்பாடுவானின் வரவால் அழகிய நம்பியை பாடின பாட்டின் பலத்தை தந்துவிட்டார். ராட்சச ஜன்மம் நீங்கிவிடும் என்று பூரண சரணாகதி அடைந்து யாசித்தார். நம்பாடுவானும் மனமுவந்து அழகிய நம்பியை கைசிகம் என்ற பண்ணினால் பாடி உசிப்பித்தேன். அப்படிப்பட்ட கைசிக பண்ணினால் பாடின பலத்தை உனக்கு தருகிறேன் என்றான். பிரம்ம ராட்சசனும் ராட்சச ஜன்மம் நீங்க பெற்று வீடு பெற்றான் என்று ஸ்ரீ வராக நயனார் பூமி பிராட்டிக்கு அருளிச் செய்த அற்புத தெய்வீக திருச்செய்தி இது. நம்பாடுவான் பூர்ண மனோரதம் பெற்று பெரிய வீடு ஏகினான். இந்த புராண கதையை நாடகமாக திருக்குறுங்குடியில் அழகிய நம்பி எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார். திருக்குறுங்குடி திருவருள் தரும் திவ்யமணி கேரள அரசன் ஜெயதுங்க நாட்டு ஆதித்யவர்மனால் நம்பிக்கு சமர்ப்பிக்கப்பட்டது ஓர் நல்ல சரித்திர சான்றாகும். அற்புதமானதோர் துவஜஸ்தம்பம், அதற்கடுத்த அழகிய மண்டபம், பெரிய திருவடி என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீ கருடாழ்வார், அழகிய நம்பியின் பேரருளை எடுத்துரைக்கும் ஸ்ரீ திருவேங்கடமுடையான் திருச்சன்னதி, ஸ்ரீ ஞானப்பிரான் சன்னதி, ஞானம் நல்கும் பெருமான், தசாவதாரத்தின் மேன்மையை அகிலத்திற்கு எடுத்துரைத்த ஞானப்பிரானின் அற்புத தரிசனம், ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் சன்னதி, அருளும் பொருளும் அருள்பாலித்தருளும் ஸ்ரீதேவியுடன் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி, ஸ்ரீ
வீற்றிருந்த நம்பி சன்னதி. பெருமான் எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்ற திருக்காட்சி ஓர் தெய்வப் பொலிவை இதயத்தில் தோற்றுவித்து சிந்தையில் அன்பே தகளியாக ஆர்வமே நெய்யாகி சுடர்விட்டு பிரகாசிக்கின்றது. ஸ்ரீ பள்ளிகொண்ட நம்பி சன்னதி. பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்தபடி பாருலகத்தை அருள்பாலித்தருளும் பெருமான் ஸ்ரீ குறுங்குடி தாயார் சன்னதி. தாயார் இல்லையெனில் தரணியும் இல்லை, தயையும் இல்லை, மக்களும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை. ஸ்ரீதேவியான மகாலட்சுமி திருக்குறுங்குடியில் திருவருள் பொழிந்தருளும் திருத்தோற்றத்தில் ஸ்ரீ குறுங்குடி வள்ளியாக அருள்பாலித்தருளுகின்றார். சூடிக் கொடுத்த சுடர்கொடி, திருப்பாவையை பாடிக் கொடுத்த பைங்கிழி, பெரியாழ்வாரின் திருமகள் ஸ்ரீ ஆண்டாள், திருமங்கை ஆழ்வாரால் அக்கும்புலியின் அதழும் உடையார் என்று போற்றிப் பாடப்பட்ட சிவபெருமான் மகேந்திரகிரிநாதர் என்று நாமம் கொண்டு சகல வைபவங்களுடன் இத்திருக்கோவிலில் எழுந்தருளி இருக்கின்றார். வைணவம் சைவம் சமய சங்கமம் ஆகும் திருத்தலம் திருவருள் தரும் திருக்குறுங்குடியில் ஸ்ரீ காலபைரவர் சன்னதி. இவை மட்டுமின்றி குத்துப்பிறை இசக்கியம்மன் கோவில் சித்திரகோபுரத்து வெளியில் இருக்கின்றது. திவ்யகவி பிள்ளைப் பெருமாளையங்கார் இத்திருத்தலத்தின் பெருமையை பாடி அருளியிருக்கின்றார். ஆழ்வார்களின் மங்களாசாசனமும் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி ஆகிய புலவர்களும் திருக்குறுங்குடியை போற்றி பாடியுள்ளனர். கரண்டமாடு பொய்கை என்ற புஷ்கரணியும் அங்கு திருக்கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கின்ற ஸ்ரீ கிருஷ்ணனும் பனை மரமும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் அருளப்பட்டவை ஆகும். திருவருள் தருகின்ற திருக்குறுங்குடி ஸ்ரீ பொய்யிலாத மணவாள மாமுனியின் அனைத்த வேலும் தொழுத கையும் என்ற மங்களாசாசனத்தின்படி ஸ்ரீ மணவாள மாமுனிகள் கரம் கூப்பி எழுந்தருளியிருக்கின்ற சன்னதி. இயற்கை எழில் இறைவனின் திருவருள் திருக்குறுங்குடி திருத்தலத்தின் அருகே இருக்கின்ற திருமலை. திருக்குறுங்குடியில் சேவிக்க வேண்டிய சன்னதிகள் நின்ற நம்பி, குறுங்குடி வள்ளித்தாயார், ஆண்டாள் சன்னதி, பள்ளிகொண்ட நம்பி, வீற்றிருந்த நம்பி, மகேந்திரகிரிநாதர், நவநீத கிருஷ்ணன், திருப்பார்கடல் நம்பி, எம்பெருமானார் சந்நிதி, திருமங்கையாழ்வார் சந்நிதி, யோக நரசிம்மர், திரு அனலீஸ்வரர் திருக்கோயில் போன்றவைகளுடன் திருமலை நம்பி சன்னதியும் ஓர் அற்புத அழகிய ஆன்மீக நிலையை அகத்தில் ஆழ்த்தும்படியான இயற்கை வளமும் இறைவனின் திரு உளமும் இணைந்ததாக அமைந்தருளியது ஸ்ரீ திருமலை நம்பி சன்னதி. ஸ்ரீ திருமலை நம்பி சன்னதியில் ஸ்ரீ திருமலை நம்பி பகவான் எழுந்தருளி அற்புதமான தரிசனத்தை அருள்பாலித்தருளுகின்றார். அகத்தில் அமைதியையும் இதயத்தில் இறை அருளையும் பெற்றுத்தரும் விதமாக திருச்சன்னதி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ திருமலை நம்பி பொழிலார்ந்த இடத்தில் எழிலார்ந்த கோலத்தில்
பகவான் நின்ற விதமாக, நித்திலம் புகழும் விதமாக, நித்தமும் சேவிக்கும் விதமாக, நிதமும் பேரருளை பொழியும் விதமாக, பரிபூரண நிலையில் பக்தனின் சரணாகதத்தை பெற்று திருவருளை தரும் விதத்தில் ஸ்ரீ திருமலை நம்பியின் தரிசனம் ஓர் வரப்பிரசாதமாகும். பாரத தேசத்திலிருந்து புனித யாத்திரையாக வருகின்ற பக்தர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருக்குறுங்குடி திருத்தலத்திற்கு வந்து திருமலையில் ஸ்ரீ திருமலை நம்பியின் தரிசனம் பெற்று மனமகிழ்வுடன் தங்கள் வாழ்க்கையில் வளமும் நலமும் பெற்று உய்கின்றனர். திருக்குறுங்குடி பெருமான் மதில்சூழ் சோலை மலைக்கரசு கண்ணபுரத்தமுதே ஏழுலகமுடையவனே முதலாய் நின்றவனே வாழக் கண்டோம் வந்து காண்மின் தொண்டீர்காள் கேழல் செங்கண் மா முகில் வண்ணர் மருவுமூர் ஏழை செங்கால் இன்துணை நாரை கிரைதேடி கூடை பார்வை கார் வயல் மேயும் குறுங்குடியே என் நெஞ்சினால் நோக்கிக் காணீர் என்னை முனியாது தென்னன் சோலை திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் மின்னு நூலும் குண்டலமும் மார்பில் திருமருவும் மண்ணு பூணும் 4 தோளும் பந்தெங்கும் நின்றிடுமே என்று பாடி பரவசமாகின்றார் நம்மாழ்வார். நம் ஆழ்வார் நம்பி நலம் தரும் திருக்குறுங்குடி திருத்தலம். இறைவனின் திருவருள் பாலித்தருளும் திருத்தலம். பகவானின் பாதார விந்தங்களே சரணம் என்று பாடி பரவசமடையும் மலை சிகரங்கள், மலை போன்ற மனமும் மகாவிஷ்ணுவின் திருவவதாரமான நம்பியை நம்பி வணங்கினார் நலம் பெறுவர் பக்தர்கள் என்பதற்கு சான்றாக ஒரே திருத்தலமாக, உன்னத திருத்தலமாக, உயர்ந்த திருத்தலமாக திருக்குறுங்குடி திருக்காட்சி பொழிகின்றது. நம்பியை வணங்குவோம், நலம் பல பெறுவோம், வாழ்வில் வளமும் பெறுவோம். अग्निर्वायुरादित्यश्चन्द्रमा नक्षत्राणि आपवोषधयो वनस्पतय आकाश आत्मा इत्यधिभूतम् अथाध्यात्मम् प्राणो व्यानो बाणवुदानः समानः चक्षुश्रोत्रं मनोभाग त्वच्चर्ममागुंसग्स्नावास्ति मज्जा
एतदधिविदाय ऋषिरवोचत् पान्तं वा इदगुं सर्वम् पान्तेनैव पान्तग्स्पृणोतीति ओमिति ब्रह्मा ओमितीदगुं सर्वम् ओमित्येतदनुहृति अस्मवा अभ्यो श्रावयेद्याश्रावयन्ति ओमिति सामानि गायन्ति ओगुं शोमिति शस्त्राणि शगुंसन्ति ओमित्यत्वर्युप्रतिगरं प्रतिगृह्णाति ओमिति ब्रह्मा प्रसौति ओमित्यग्निहोत्रमनुजानाति ओमिति ब्राह्मण प्रवक्ष्यन्नाह ब्रह्मोपाप्नवानीति ब्रह्मैवोपाप्नोति ऋतं च स्वाध्याय प्रवचने च सत्यं च स्वाध्याय प्रवचने च तपश्च स्वाध्याय प्रवचने च दमश्च स्वाध्याय प्रवचने च शमश्च स्वाध्याय प्रवचने च अग्नयश्च स्वाध्याय प्रवचने च अग्निहोत्रं च स्वाध्याय प्रवचने च अदितयश्च स्वाध्याय प्रवचने च मानुषं च स्वाध्याय प्रवचने च प्रजा च स्वाध्याय प्रवचने च प्रजनश्च स्वाध्याय प्रवचने च प्रजातिश्च स्वाध्याय प्रवचने च सत्यमिति सत्यवचाराधीतरः तप इति तपो नित्यः पौरुषिष्टिः स्वाध्याय प्रवचने ये वेति नाको मौद्गल्यः तद्धितपस्तद्धितपः अहं वृक्षस्य रेरिवा कीर्तिपृष्टं गिरेरिव ऊर्ध्वपवित्रो वाजिनीव स्वमृतमस्मि द्रविणगुं सवर्चसम् सुमेधा अमृतोक्षितः इति त्रिशङ्कोर्वेदानुवचनम् वेदमनोच्याचार्यो देवासिनमनुषास्ति सत्यं वद धर्मं चर स्वाध्यायान्मा प्रमदः आचार्याय प्रियन्तनमाहृत्य प्रजातन्तुं माव्यवच्छेत्सीः सत्यान्न प्रमदितव्यम् धर्मान्न प्रमदितव्यम् कुशलान्न प्रमदितव्यम् भूत्यै न प्रमदितव्यम् स्वाध्याय प्रवचनाभ्यान्न प्रमदितव्यम् देवपितृकार्याभ्यान्न प्रमदितव्यम् मातृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवो भव अतिथिदेवो भव यान्यनवद्यानि कर्माणि
तानि सेवितव्यानि नो इतराणि